ஒருத்தர் கேட்டார், என்ன கண்டு அவர் பயந்து ஓடி போயிட்டாருன்னாரு. யோ என்னையா உளர்ற, நீ இன்னும் கவுன்சிலரா கூட ஆகல, ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பரா கூட ஆகல, ஒரு பஞ்சாயத்துல ஒரு சின்ன இதா கூட இல்ல, ஒரு எலெக்ஷன் நீ பார்க்கல, என்னோட கூடிக்கிட்டு ஜால்ரா அடிக்கிற பசங்கள்லாம் வச்சுட்டு பொதுக்குழு உன் கட்சிக்குள்ள நிர்வாகிகளை தேர்தல் நடத்தலையா நீ வந்து பேசுற. அவர் எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏ ஆகி கட்சியில சேர்ந்து செயலாளர் ஆகி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி துணை முதல்வர் ஆகி இன்னும் பாக்கி இருக்கிறது முதலமைச்சர், அதுக்கு அடுத்து அப்படி பிரதம மந்திரி, அவ்வளவுதான் இருக்குது. 2 போஸ்ட் தான் பாக்கி இருக்குது. நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவாரு, ஒரு குள்ள வந்து அவரை மிரட்டுவான், முளைச்சு 3 முளை இலை விடல, நீ என்னடா என்கிட்ட பேசுற. ரஜினி சொல்லுவாரு, டேய் நான் முளைச்சு 3 இலை தான் விடல, நீ முளைக்கவே இல்லையாடா. அதுதான் பதில். உதயநிதி பிரமாதமாக சென்று கொண்டிருக்கிறார். போட்டதே மொத்தம் 5 பப்ளிக் மீட்டிங், பொதுக்கூட்டங்கள், 3 ரோட் ஷோ, மொத்தம் 8 கூட்டம். 8வது கூட்டத்தில் 10 பேர் செத்து போனாங்க. அதோட அன்னைக்கு பயந்து வீட்டுக்குள்ளார ஓடி போய் ஒளிஞ்சவன் போனவனே 1.5 மாசமா ஆளை காணும். கடவுளை பத்தி சொல்லுவாங்க, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். கடவுளை பார்த்தவன் உயிரோட இல்லை, உயிரோட இருக்கும் கடவுளை பார்த்தது இல்லை. அது மாதிரிதான் அந்த ஆளு இருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு அவனுக்கும் தெரியல. அவரு குரல் தான் கேட்டது, அவரை பத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அவர் என்ன பேசுறாரு யாருக்கு தெரியல. இனிமே சேலத்துல வந்து மீட்டிங் போட போறாங்க. சேலத்து ஜனங்களை ஜாக்கிரதையா இருக்கு. அந்த ஆள் மீட்டிங் வந்தாக்க பல பேர் செத்து போவீங்க, ஜாக்கிரதை. பொதுவா பெண்களை எல்லாம் பத்திரமா வீட்டுக்குள்ளார வச்சுக்கோங்க, குழந்தைங்களை வெளியே விடாதீங்க. புள்ள பிடிக்கிற வர்ற மாதிரி கேஸ் அது வேண்டாம், பம்பு. அது அந்த தேதி கொடுக்குற அவரு அந்த தேதி எப்படி பார்க்குறாரு பாருங்க. பாபரி மஸ்ஜித் இடிச்ச அன்னைக்கு வந்து இந்தியா பூராமே ஆபத்துன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுற தேதியில அன்னைக்கு என் கூட்டத்தை நடத்துங்கிறாரு. என்னன்னு தெரியுது அவங்களுக்கு. அதை வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஒரு அடுத்த ஒரு உயிர் பலியை உண்டாக்கணும். தேர்தல் நடக்குது. நான் ஒரு சேட்டலைட் டிவியில் சொன்னேன் 4 நாளைக்கு முன்னாடி. இந்தியாவில் தேர்தல் சொன்னாக்கா இந்திய மக்கள் தயாராகிறாங்களோ இல்லையோ பாகிஸ்தான் தீவிரவாதி தயாராகிறாங்க. எலெக்ஷன் என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குண்டு போட்டுறான், பாஜக ஜெயிச்சிடுது. அப்படி என்ன உறவு இருக்குது? பாகிஸ்தான் வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கான், பாஜக இருக்கிறவங்க இந்தியா உருப்படாது. நாம செய்ய வேண்டிய வேலையை பாஜகவே செய்து நாம ஏன்டா வம்புக்கு போகணும்? பாகிஸ்தானுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற ஆட்சியை கொடுக்கறதே நீ பாஜக தான், நீ தான்பா கொடுக்குற. மோடி அமித்ஷா 2 பேரும் தாயா, ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணைய தலைவர், நீங்க 3 பேர் தாயா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவை அடிமட்டத்திலேயே வச்சு நாசமா வச்சு குப்பையா ஆக்கி விட்டுருக்கு ஆளு. ஆக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுகிற அரசாங்கத்தை ஒழித்து கட்ட வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. இன்னைக்கு துணை முதல்வர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு வாழ்த்து கூறுவதற்காக எங்களை அழைத்து இருக்கிறார்கள். நல்ல காலம் எல்லாரும் பேசி முடிச்சதுனால 8 மணிக்குள்ளார முடிக்கணும்னா பேசுறதுக்கான நேரம் குறைஞ்சி போச்சு. அது எனக்கு ஒரு வாய்ப்பாகவும் போயிடுச்சு. அதிகமாக நான் பேச வேண்டியது இல்லை. 2 அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களிலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்டாலினை இளைஞராக இருக்கும்போதே தெரியும், பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு தெரியும். கலைஞர் அவர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தில் உறுப்பினர்களை எல்லாம் அரசியலில் கொண்டு வரதுக்கு அவர் அவ்வளோ விருப்பம் காட்டலை. எப்படி சொல்றேன்னா, தன்னுடைய மூத்த மகன் அழகிரியை வந்து என்னுடைய அண்ணனுக்கிட்ட அனுப்பிச்சார் ராஜாராம் கிட்ட. என்ன பண்ணார அப்படின்னு போய் ராஜாராம் கிட்ட கேட்டுக்கிட்டு வா அப்படின்னார். அவர் 2-3 நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் அண்ணன் அவரோட பேசிக்கிட்டு இருந்தார். அழகிரி எனக்கு ரொம்ப பழக்கம். நானும் அதெல்லாம் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக என்ன முடிவாச்சு, அழகிரி வந்து ஏற்றுக்கொண்டது என்னன்னாக்கா, ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் கேஷியராக அவரை சேர்த்துவது என்று முடிவெடுத்து. ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அவர் கேஷியராக 1 வருஷம் பணியாற்றினார். அந்த 1 வருஷமும் அவரால் அது பொறுமையாக இருக்க முடியல. அவர் அரசியலுக்கு வந்தார். அதே போல ஸ்டாலினை என்ன செய்யலாம் என்று என் அண்ணனிடம் அனுப்பிய போது, அப்போதுதான் இந்த இறால் வளர்ப்பு திட்டம் வந்துக்கிட்டு இருந்த நேரம். அந்த இறால் வளர்ப்பு திட்டத்தில் வந்து அதை இறக்கி விட்டு, அவரையும் தமிழரசு 2 பேர்த்தையும் இறக்கி விட்டு, எண்ணூர் துறைமுகத்துக்கு பக்கத்தில் இறால் பண்ணையை வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க, ஸ்டாலின் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணமாக நம்ம சொல்ல வேண்டியது யாருன்னாக்கா, இந்திரா காந்தி. எமர்ஜென்சி அறிவித்த போது அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் தலைவர்களை கைது பண்ணாக்க அவங்க துணிச்சல் மிக்கவர்கள், அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்டை நினைத்திடும் சிறைச்சாலைன்னு பாரதிதாசன் பாட்டை பாடிட்டு ஜெயிலுக்கு போய் ஜாலியாக இருந்துருவாங்க. அதனால் அவங்கள பண்ணாதீங்க, அவங்க பிள்ளைங்களையும்
அவங்களுக்கு யார் பிடிச்சமா இருக்காங்களோ அவங்கள ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணாக்க தலைவன் கலங்கி அடிச்சுக்கிட்டு ஓடியாந்துருவான் அப்படின்ற ஒரு சித்திரவதைக்கு ஒரு புது வழக்கத்தை கொடுத்து அந்த அடிப்படையில் கலைஞரை கைது செய்யாமல் ஸ்டாலின் அவர்களை கைது செய்து சிறையில் போட்டார்கள். ஸ்டாலின் சிறையில் என்ன அடிபட்டார் என்பதை அந்த நேரத்தில் சிறைச்சாலையில் டாக்டராக இருந்த நான் பார்த்தவன், கண்ணால் பார்த்தவன். ஓங்கி மூஞ்சல ஒரு குத்து, இந்த பக்கம் அவருக்கு பழுதாயிடுச்சு. இன்னைக்கு அவர் அதில் அவஸ்தப்பட்டு இருக்கார். இன்னைக்கு அவருக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் சரியாகலை. இங்கிலாந்துக்கெல்லாம் போய் வைத்தியம் பண்ணுறார். ஒரே குத்து, இந்த இடம் வீங்கிடுச்சு. ஆற்காடு வீராசாமி அடையாளம் தெரியாத அளவுக்கு அடித்து தூக்கி போட்டாங்க. சிட்டி பாபு செத்தே போயிட்டார். டிஆர் பாலு ஆஜானு பாகவன உடம்பு உதையில் அவர் உடம்பெல்லாம் ரணகாலம். நான் டாக்டராக இருந்து உள்ள சிறைச்சாலை மருத்துவமனையில் அவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணேன். ஒரு நாள் கலைஞர் அன்று தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருந்த தேவராஜனை அனுப்பிச்சார். தேவராஜ் வீட்டுக்கு வந்தார். என்னன்னு, கூடி சீக்கிரம் உன்னை கைது பண்ணுறதா இருக்காங்க, பொட்டிப்படியெல்லாம் ரெடி பண்ணிக்கான்னு. என்னன்னாக்கா, சிறைச்சாலையில் உட்காந்துக்கிட்டு சிறைச்சாலையில் இருக்கிற அந்த மிசா கைதுகளுக்கும் வெளி உலகத்துக்கும் தொடர்பு உள்ளவனாக நான் மாறிக்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தகவல் போய் இவனையும் சேர்த்து உள்ள தள்ளுன்ட்டான். சொல்லி வச்ச மாதிரி ஒரு 10 நாளில் வந்தது. உன்னை ஏன் மிசாவில் கைது செய்து உள்ளே தள்ளக்கூடாது, 2 மாதத்தில் பதில் கொடுக்க வேண்டும்னு வந்தது. ஒரே மாதத்தில் எமர்ஜென்சி போச்சு. இந்திரா காந்தி பதவி விழுந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் வெளியில் தான் இருந்தேன். இதெல்லாம் ஒரு அனுபவங்கள். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோன்னா, வாரிசு அரசியல்ன்றாங்க. யாருக்கு வாரிசு அரசியல் இல்லை? சீனியர் புஷ் இருக்கார் அமெரிக்க ஜனாதிபதி, அதுக்கப்புறம் யாரும் வரலாம், ஜூனியர் புஷ் வர்றாரு. அங்கே இல்லையா வாரிசு? வாரிசுன்றதுக்காகவே நான் தகுதி இழந்து போயிட்டேன். தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், என் மகன் ஸ்டாலின் கட்சியில் தீவிரமாக செயல்படுகிறார், உங்களிடம் விட்டு விடுகிறேன், நீங்களாக பார்த்து அவரை தலைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது அவரை தொண்டனாக வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது உதவி தள்ளுங்கள் என்றார். தேர்தலில் நின்றார், வெற்றி பெற்றார், அரசியலுக்கு வந்தார். யாரும் செய்ய ஒரு தலைவனுக்கான ஒரு மகனாக இருந்தும் கூட 1 வருஷம் காராகிரகத்தில் சிறையில் அடைபட்டு கிடந்தார். கல்யாணம் ஆகி 2வது மாதம், திருமணம் முடிந்து 2வது மாதம் அவன் ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாண்டு போவான். இவர் ஜெயிலுக்கு போனார், சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனார். 1 வருஷம் ஜெயிலிருந்து திரும்பி வந்த பிறகு பிறந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின். ஒரு தடலில் புடம் போட்டு எடுக்கப்பட்ட தங்கத்தினுடைய ஒரு சிகரத்தினுடைய மகனாக பிறந்தவர் உதயநிதி ஸ்டாலின். அந்த ரத்தம் அப்படியே, அந்த ஜீன்ஸ் அப்படியே, அந்த டிஎன்ஏ அப்படியே அவர்கிட்ட வந்திருக்கு. ஒரு கேள்வி கேட்குறாங்க பழனிசாமி, அப்படியே வீரமா, மழை பெஞ்சிருக்குது, சென்னையில் வெள்ளம் ஓடிட்டு இருக்குது, என்ன பண்ண, ஒரு வெள்ளம் அறிக்கை கொடு அப்படின்னாரு. ரொம்ப அமைதியா, ரோட்டில் போய் பாருங்க, தண்ணியே இல்லை, வெள்ளம் அறிக்கை, அவ்வளோதான். போய் பாரு, அறிக்கை என்ன, போய் பாரு, ரோட்டில் தண்ணி கொடுத்தா பாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சனாதனத்தை வேரோட ஒளிப்பண்டான்னாரு. உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு சாமியார் நடுக்கிறான், ஏடா நம்ம பொழப்புல மண்ணை போட்டுருவான் போட்டிருக்கு, உன் தலையை வெட்டிக்கிட்டு வந்தாக்க 5000 ரூபா கொடுக்குறான்றான், 5 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. எங்க கன்னியாகுமரியில் அவர் பேசுனதுக்கு பதில் உத்தரப்பிரதேசத்தில் வருது. நடுங்க வச்சு விட்டார். அப்போதான் நாங்கள் நினைச்சோம், கலைஞர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளில் 3 பேர், நான் பெண்ணை விட்டுட்டீங்கன்னா 3 மகள்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு அவர் நிரூபித்து காட்டினார். பதவி கிடைக்கிறது பெருசு இல்லைங்க, கொடுத்த பதவி வைத்துக் கொண்டு உருப்படியாக வேலை செய்தீர்களா என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு ஸ்டாலினை கண்டு 56 இன்ச்சு மார்பழகர் நடுங்கிறார், உதறி போய் கிடக்கிறார். அங்கே போய் பேசுகிறார் பீகாரில், திமுக காரன் பீகார்காரன் ஒழிச்சு கட்டி துன்புறுத்துறாங்கிறார். அப்போ தான் எங்களுக்கு சிரிப்பு வந்தது. தமிழை உதைச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லி பீகார்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான். அந்த அளவுக்கு கொடுங்கோல் ஆட்சியை பீகாரில் நடத்திக்கிட்டு இருக்கிற நீ அங்கே ஜெயிச்சு காட்டுற. எப்படி ஜெயிச்சு காட்டின? உனக்கு மாத்திரம் ஞானேஷ்குமார் இல்லைன்னா உன் கதி என்ன ஆகும்? இன்னைக்கு உங்களுடைய பொறுப்புகள் மிக அதிகம். எஸ்ஐஆரில் நீங்கள்லாம் வேலை செஞ்சதாக சொல்கிறாங்க, பத்தாது.
இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு பெண் வந்தாங்க எஸ்ஐஆர் இது பண்ணுறதுக்கு. ஏம்மா நான் வந்து வீடு மாற்றி வந்துட்டேன், நான் எனக்கு எப்படி இப்போ இது அங்கே தான் சார் நீங்கள் போய் கேட்கணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே ஓட்டு போட்டிங்களோ அந்த இடத்துக்கு போய் அந்த வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னாக்கா உங்கள் பேர் அதில் சேர்த்துக்குவாங்க. நான் போகணும் இந்த வயசில். இப்படி எத்தனை பேர்த்துக்கு வாக்குரிமையை அடிபட்டு போகுதுன்னு தெரியலை. இன்றைக்கி ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது. இளைஞர்களே, நீங்கள் இந்த கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். நாம் வெற்றி அடைந்து விடுவோம் என்று சொல்வதற்கு அர்த்தமே இல்லை. இன்றைக்கி போராட்டம் நடப்பது தேர்தல் ஆணையத்துக்கும் மக்களுக்கு மத்தியில். ஓட்டு போட வந்தால் தானே நீ தோக்கடிப்ப. வாக்குரிமை உனக்கு இல்லைன்னு பட்டா நீ என்ன பண்ணுவ? காந்தராஜ் இருக்கான், பாஜக எழுத்து ஓட்டு போடுவான், அவனுக்கு ஓட்டே கிடையாது. அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? எப்படி எந்த இதை வச்சு நீ என்ன உழைச்சாலும் என்ன பிரயோஜனம்? வாக்குரிமை சீட்டில் உன் பேரே இல்லையே, எப்படி ஓட்டு போடுவேன்? இதையெல்லாம் வெல்வதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கூட்டங்கள் சேர்த்துவதாலோ பேசுவதாலோ கருத்துக்களை பரப்புவதாலோ செய்த சேவைகளை பற்றி சொல்வதாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை. வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் நம்ம ஆட்சிக்கு வர முடியாது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான வேலைகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல கேள்விகளுக்கு அவருடைய கொடுக்குற அழகா இந்திரகுமார் சொன்னார். அதுக்கு தானே எங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரே லைன், திருக்குறள் மாதிரி ஒரே அடி. இதுக்கு தான் என்னை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. வாயடிச்சு போய் நின்ட்டாங்க. ஒருத்தர் கேட்டார், என்னை கண்டு அவர் பயந்து ஓடி போயிட்டாருன்னாரு. ஷோ, என்னையா உளர்ற? நீ இன்னும் கவுன்சிலராக கூட ஆகல, ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பராக கூட ஆகல, ஒரு பஞ்சாயத்தில் ஒரு சின்ன இதாக கூட இல்லை. ஒரு எலெக்ஷனை நீ பார்க்கல. உன்னோட கூடிக்கிட்டு இருக்கிற ஜால்ரா அடிக்கிற பசங்கள்லாம் வச்சுட்டு பொதுக்குழு உன் கட்சிக்குள்ளார நிர்வாகிகளை தேர்தல் நடத்தலையா? நீ வந்து பேசுகிற. அவர் எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ ஆகி கட்சியில் சேர்ந்து செயலாளராகி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி துணை முதல்வர் ஆகி இன்னும் பாக்கி இருக்கிறது முதலமைச்சர், அதுக்கு அடுத்து அப்படி பிரதம மந்திரி, அவ்வளோ தான் இருக்குது. 2 போஸ்ட் தான் பாக்கி இருக்குது. நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார், ஒரு குள்ள வந்து அவரை மிரட்டுவான், முளைச்சி 3 முளை இலை விடல, நீ என்னடா என்கிட்ட பேசுறேன்னு. ரஜினி சொல்லுவார், நான் முளைச்சி 3 இலை தான் விடல, நீ முளைக்கவே இல்லையாடா. அதுதான் பதில். உதயநிதி பிரமாதமாக சென்று கொண்டிருக்கிறார். நாங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த இந்த கூட்டத்தில் நான் அதான் சொன்னேன். அற்புதமான வாரிசுகளை இப்போ உருவாக்கி இருக்கிறீர்கள். சோட போகாது. யாருடைய வாரிசுகள்? கலைஞரையா? அவரை பார்த்து வந்தவனுங்க நாங்கள். அந்த கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கலைஞர் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் நின்று இருந்தால் கூட தமிழ் முழங்கும், வீரம் பொங்கும், எழுச்சம் நிற்கும், போராடுவோம், வலுவான வீரர்களாக நிற்போம். எங்களுக்கே இருக்குதுன்னா அவருடைய வாரிசாக வந்திருக்கிற நீ எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கிற. உன்னை நம்பி நாங்கள் நிற்கிறோம், உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். வயதிலே நீ சிறியவன், ஆற்றலிலே நீ பெரியவன், திறமைகளை நிரூபித்து காட்டியிருக்கிறாய். உன் தலைமையை ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாருங்கள், எங்களை வழிநடத்தி செல்லுங்கள். முதியவன் என்பதற்காக தடியை ஊனிக்கொண்டால் உன் பின்னால் நான் வருவேன். உங்களால் முடியும். எத்தனையோ லட்சியங்கள், எத்தனையோ விஷயங்கள். விடியலுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, அந்த பஸ்ஸில் போகிறேன்னாங்க. தினசரி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஆண்களுக்கு பஸ் விடுங்க, என்ன மாதிரி கணவனுங்களுக்கெல்லாம் பஸ் விடுங்க. மேடையில் இருப்பவர்களை சொல்கிற, அமைச்சர் போயிட்டாரு, மேயர் அவர்கள் துணை மேயர் உட்காந்துருக்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், பல திட்டங்களை சொல்லியிருக்கிறீங்க, எங்களுக்கு இன்னும் புரியலை. உதாரணத்துக்கு நான் அவரை கருணாநிதி கிட்ட கேட்டேன், சார் இந்த வீடு தேடி மருத்துவம்னு சொல்கிறீங்களா, அது எப்படி சார் வாங்கிறது தெரியல. இது மாதிரி பல விஷயங்கள் மக்களிடம் சரியாக போய் சேரலை. அதை நம்மளாம் செய்யணும். வீடு தேடி மருத்துவம், வயோதிகர்களுக்கு பல சலுகைகள், படிப்பதற்கு பல சலுகைகள், கட்டண குறைவுகள், எத்தனையோ பல திட்டங்களை நாம் போட்டிருக்கோம். அது எப்படி வாங்கிறதுங்கிற முறைகளை நாம் இன்னும் சரியாக சொல்லலை. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்கள். அதுதான் நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு காட்டுகின்ற வாழ்த்தாக இருக்கும். தலைவன் சொல்லத்தாங்க முடியும்.
நாம தான் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்களை சேர்க்கணும். அதற்கான உறுதிமொழி எடுக்கிற கூட்டமாக இது மாற வேண்டும். எவ்வளவோ திட்டங்கள், எத்தனையோ திட்டங்கள். நீட் தேர்வு என்னையா பண்ணிவிட்டேன். இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து கேட்டார், நீட் தேர்வு ஒன்றும் முடியலையே அப்படின்னாங்க. நீட் தேர்வு எங்களுக்கு பயம் இல்லை ஐயா. நீட் தேர்வை எங்கள் மாணவர்கள் தூத்துன்னு ஊதிட்டு போயிடுவாங்க. அதை விட பெரிய தேர்வுகளை எல்லாம் எழுதி பாஸ் பண்ண மாணவர்கள். எங்களுக்கு பரீட்சை பயம் இல்லை. பரீட்சையை திருத்துற வாத்தியாரு நீ அயோக்கியா, அதை கண்டு தான் நாங்கள் பார்க்குறோம். நீ ஏமாத்துற. உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்தியில் வந்து ஃபெயிலான 90% மாணவர்கள் நீட் தேர்வில் பாஸ் ஆகிறான். எப்படியா பாஸ் ஆகிறான்? நீ பண்ணுற அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை நீக்கிட்டாக்க நீட் தேர்வு எனக்கு ஒரு குப்பை. இவ்வளோக்கு அப்புறமும் டாக்டர் யாரா படிக்கிறான்னா தமிழ்நாட்டில் தான் படிக்கிறான். அதனால் இந்திரகுமார் அழகா சொன்னார், உன்னை படிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன விட்டு அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறாங்க. இன்னும் இந்த இந்த இத்தனை புத்தகங்கள் வச்சிருக்காங்க. இந்த புத்தகங்களை படிங்க. ஒவ்வொன்றும் ஒரு உங்களை பெரிய சான்றவராக்கும் ஆண்டவராக்கும் அறிவுள்ளவர்களாக மாற்றும். அறிவுக்கு திருவிழா நடத்தின ஒரே கட்சியா இது? அறிவுள்ளவர்களால் நடத்தப்படுகிற ஒரே கட்சியா இது? அறிவுக்கு இடம் கொடுக்கிற ஒரே கட்சியா இது? இதை பார்த்து என்ன அவதூறு பேசுறதுக்காக நடத்துன்னு ஒரு ஆள் சொன்னார். இந்த மேடையை நான் வந்து அவருக்கு புகழ் பாடுறதுக்கு, அவரை பற்றி பேச்சு விளம்பரம் கொடுக்க நான் விரும்பலை. அவர் அறியா சிறுவன், பாவம், மாட்டிக்கிட்டு முழிக்கிறார். எழுதி கொடுக்கறத படிக்கிறார். ஆசா என்ன அது அரசியலை பேசுகிறேன். எழுதி கொடுக்கறத அப்படியே வந்து ஒப்பிச்சுட்டு போகிறேன். பத்திரிகைக்காரரை பார்க்க மாட்டேன்னு பயந்து ஓடுறேன். உனக்கு என்னத்துக்கு அரசியல் ஆசை? ஆனால் நீ வரல, எனக்கு நல்லா தெரியும். நீ மாட்டிக்கிட்ட. உன்னை மிரட்டுறாங்க. உண்மையிலேயே அவருக்கு அந்த அமித்ஷாவுக்கு நம்பிக்கை வரல. ஒரு மீட்டிங் இன்னொரு மீட்டிங் போட்டதே மொத்தம் 5 பப்ளிக் மீட்டிங்கு, பொதுக்கூட்டங்கள், 3 ரோட் ஷோ, மொத்தம் 8 கூட்டம். 8வது கூட்டத்தில் 10 பேர் செத்து போனாங்க. அதோட நீ அன்னைக்கு பயந்து வீட்டுக்குள்ளார ஓடி போய் ஒளிஞ்சவன் போனவனே 1.5 மாதமாக ஆளை காணும். கடவுளை பற்றி சொல்லுவாங்க, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். கடவுளை பார்த்தவன் உயிரோடு இல்லை, உயிரோடு இருக்கும் கடவுளை பார்த்ததில்லை. அது மாதிரி தான் அந்த ஆளும் இருக்கார். அவர் எங்கே இருக்காருன்னு அவனுக்கும் தெரியல. அவர் குரல் தான் கேட்டது. அவரை பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அவர் என்ன பேசுகிறாரு யாருக்கும் தெரியல. இனிமேல் சேலத்தில் வந்து மீட்டிங் போட போகிறாங்க. சேலத்து ஜனங்களே இப்போ ஜாக்கிரதையாக இருக்குது. அந்த ஆள் மீட்டிங் வந்தாக்க பல பேர் செத்து போவீங்க, ஜாக்கிரதை. பொதுவாக பெண்களை எல்லாம் பத்திரமா வீட்டுக்குள்ளார வச்சுக்கோங்க. குழந்தைங்களை வெளியே விடாதீங்க. புள்ள பிடிக்கிற வர்ற மாதிரி கேஸ் அது வேண்டாம், பம்பு. அது அந்த தேதி கொடுக்குற அவர் அந்த தேதி எப்படி பார்க்குறாரு பாருங்க. பாபரி மஸ்ஜித் இடித்த அன்னைக்கு வந்து இந்தியா பூராமே ஆபத்துன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுற தேதியில் அன்னைக்கு என் கூட்டத்தை நடத்துங்கிறார். என்னன்னு தெரியுது அவங்களுக்கு? அதை வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஒரு அடுத்த ஒரு உயிர் பலியை உண்டாக்கணும். தேர்தல் நடக்குது. நான் ஒரு சேட்டலைட் டிவியில் சொன்னேன் 4 நாளைக்கு முன்னாடி. இந்தியாவில் தேர்தல் சொன்னாக்கா இந்திய மக்கள் தயாராகிறாங்களோ இல்லையோ, பாகிஸ்தான் தீவிரவாதி தயாராகிறாங்க. எலெக்ஷனில் என்ன 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குண்டு போட்டுடுறான், பாஜக ஜெயிச்செடுத்து. அப்படி என்ன உறவு இருக்குது? பாகிஸ்தான் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கான், பாஜக இருக்கிறவங்களும் இந்தியா உருப்படாது. நாம் செய்ய வேண்டிய வேலையை பாஜகவே செய்த நாம் ஏன்டா வம்புக்கு போகணும்? பாகிஸ்தானுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற ஆட்சியை கொடுக்கறதே நீ பாஜக தான். நீ தான்பா கொடுக்குற. மோடி, அமித்ஷா 2 பேரும் தாயா, ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணைய தலைவர், நீங்கள் 3 பேர் தாயா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவை அடிமட்டத்திலேயே வச்சு நாசமாக வச்சு குப்பையாக ஆக்கி விட்டுருக்கு ஆளுக்கு. ஆக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுகிற அரசாங்கத்தை ஒழித்து கட்ட வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. பாடுபட்டு கொண்டு வந்த ஜனநாயகத்தை வீணாக யார் கையிலேயோ கொடுத்து விட்டு அதை அழித்து விடக்கூடாது. அதற்கான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு கூட்டமாக இது மாற வேண்டும். தயவுசெய்து இவ்வளவு நேரம் நாங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அற்புதமாக பேசினார்கள். என்னை வந்து ரொம்ப ஏற்றி பேசுகிறாங்க. எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு இவங்க அளவுக்கு என்னால் என்ன பேச முடியலங்கிறத நான் நினைக்கிறேன். முடியாது. அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொருத்தரும் இந்த கருத்துக்களை கொண்டு போய் வீட்டுக்குள்ளார படுத்து இருக்கும்போது கொஞ்ச நேரம் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படி யோசிச்சு பாருங்க, இந்த கூட்டத்தில் இவங்களாம் என்ன பேசுனாங்க. இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்களே, யாருக்காக சொல்றீங்க? எனக்கு முடிஞ்சு போச்சு.
என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எனக்கு இப்போ தேவையான இது வந்து சுடுகாட்டில் நல்ல இடம். என்னை வந்து எரிக்கும் போது எனக்கு வலி இல்லாமல் எரிக்கணும், அவ்வளோதான். செத்து போன பிறகு எப்படி எரிக்கும் போது சொல்ல முடியாது. சாவறதுக்குள்ளார அப்பா சாவறதுக்கு லேட்டாக போடுறதுக்கு எரிச்சு விடுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் நடந்தாலும் நடக்கும். அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த இப்போ நான் இருக்கிறது வந்து என்னுடைய மரண அமைதியாக இருக்கணுங்கிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. எப்படிப்பட்ட மோசமான ஒரு கையில் ஒன்றிய அரசை கையில் கொடுத்து விட்டு போகிறோம். நாங்கள் தான் அதற்கு அந்த குற்றவாளிகள் நாங்கள் தான். இடைக்காலத்திலே திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளில் உங்களிடத்தில் நாங்கள் சரியாக சொல்லாமல் நாங்கள் மெத்தனமாக இருந்தவருடைய விளைவு இன்றைக்கி பழனிசாமி போன்றவர்களும் அந்த தாவேக்கா போன்ற கூட்டங்களும் வர்ற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதற்கு காரணம் நாங்கள் தான். எங்களை மன்னித்து விடுங்கள். இந்த குற்றத்தை செய்ததை எங்களை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். வருங்காலத்துக்கு ஒரு நல்ல தலைவர்கள் உங்களிடம் கொடுக்காமல் மோசமான சில பேரிடம் உங்களை மாட்டி விட்டோம் என்ற குற்ற உணர்ச்சி எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக உங்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மன்னிப்பை நான் கேட்பதற்கு காரணம், இதுக்கு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்து யார் நல்லவர்கள், யார் வல்லவர்கள், யார் உங்களுக்கு தேவையானவர்கள், யார் உங்களுக்கு நன்மை செய்பவர்கள் என்பதை சரியான முறையில் சீர்தூக்கி பார்ப்பதற்கு இந்த கூட்டம் பயன்படுமானால் இந்த கூட்டம் வெற்றி அடைந்து விட்டது என்ற அர்த்தம். ஆக 8 மணிக்கு முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் அவர்கள் அருமையாக சொன்னார்கள். 8 மணி நேரம் தவறாமல் முடிச்சுட்டு போயிடுனார். அப்பயே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். சுருங்க சொல்லி விளக்க வேண்டும். இந்த கூட்டத்துக்கு திரு கருணாநிதி அவர்கள் தான் என்னை கூப்பிட்டார். துரைராஜ் அவர்கள் ஏற்பாடுகளை செய்தார். என்னை கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்த மகேஷ் கண்ணா அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான வீரர்கள், அது அற்புதமான வீரர்கள். எனக்கு நீங்கள் போதும். விவேகானந்தர் சொன்னார், ஆற்றல் மிக்க இளைஞர்கள் ஒரு 30 பேரை கொடுங்கள், இந்த நாட்டையும் உலகத்தையும் மாற்றி காட்டுகிறேன் என்றார். அது போன்ற வீரர்கள் கூட்டம் நீங்கள். உங்களை வைத்துக்கொண்டு எங்களால் சாதிக்க முடியும். நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.